கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே இப்படியே ஒரு 18 வருஷம் அப்படியே போகுது. 18 வருஷம் ஆன பிறகு அவங்க இடத்துல வந்து தங்கியிருந்த இடத்துல ஒரு பெரிய வெள்ளம். வெள்ளம் அப்படி ஒரு வெள்ளம் வந்து வருது. அவங்க குடிசையை அடித்து, அவங்க தங்குற இடத்த அடித்து, அவங்க நிலம், அவங்களுடைய வச்சுருந்த ஆடு மாடு மிருகம் எல்லாத்தையும் அடித்து அப்படியே கொண்டு போயிடுது. கொண்டு போன பிறகு கிருஷ்ணருக்கு நாரதருக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் புரியல. ஒரு கையில் பொண்டாட்டியை பிடிச்சிட்டு ஒரு தோலில் ஒரு பிள்ளையை போட்டு இன்னொரு தோலில் இன்னொரு பிள்ளையை போட்டு அப்படியே அந்த வெள்ளத்தில் அப்படியே போகிறாரு. எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் குடும்பத்தை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே பார்த்தா ஏதோ ஒரு வெள்ள ஃபோர்ஸில் பொண்டாட்டியை வந்து பொண்டாட்டி கையை விட்டு அப்படியே போயிடுது. உடனே ஐயோ கடவுளேன்னு சொல்லி இன்னொரு ஃபோர்ஸில் ஒரு தோலில் இருந்த புல்லை போயிடுது. இன்னொரு ஃபோர்ஸில் இன்னொரு தோலில் இருந்து இன்னொரு புல்லை போயிடுது. உடனே வந்து நாரதர் அவ்வளோ ஒரு சோகத்தில் அப்படியே அழுது, கடவுளே என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை இப்படி அழிச்சிட்டே அப்படின்னு அழும்போது அவருக்கு அப்போ ஒரு குரல் கேட்குது, நாரதா நாரதா அப்படின்னு 2 வாட்டி. இவருக்கு ஒன்று எங்கேயோ கேட்ட குரல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் கேட்குது, நாரதா நாரதா. இவர் ஒன்று திருன்னு முழிக்கிறாரு, என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த குரல் மறுபடியும் சொல்லுது, நாரதா உங்ககிட்ட தண்ணி நான் கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. எப்படி உங்ககிட்ட நான் தண்ணி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. நாரதருக்கு ஒரே ஷாக்கு. 1/2 மணி நேரமா? 18 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்று இப்போ வாழ்க்கை அப்படியே கடந்து 18 வருஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே இம்மிடியட்டாக அந்த வெள்ளம், அந்த வீடு, அந்த எல்லாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே கலைஞ்சு இவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட அந்த மாயைனா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி எங்கே கேட்டாரோ அந்த ஸ்பாட்டில் அப்படியே நிற்கிறாரு மறுபடியும். உடனே அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, என்ன நாரதா மாயை நல்லா அனுபவிச்சியா, இதுதான் மாயை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. உடனே நாரதர் நன்றி கிருஷ்ண பகவானே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதுதான் கிருஷ்ணர் மாயைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த விளக்கம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.